வணக்கம், வெல்கம் டு அறிவு சிம்பிளிஃபைட் சேனல். எல்லோரும் ரொம்ப நாள் எப்படி வாழ்கிறது, ஹெல்த்தியாக சந்தோஷமாக ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான ஒரு சிம்பிளான 4 டெக்னிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் இக்கிகை. நிறைய பேருக்கு இந்த புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த புக்கில் நான் படித்த விஷயங்களை சின்னதாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லைங்க, இதில் 4 முக்கியமான டெக்னிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜப்பானில் அது பண்ணுறாங்க, ஸோ அதையும் நம்மளும் பண்ணலாம். சைனாவில் அது பண்ணுறாங்க, அதனால் நம்மளும் அதே பண்ணலாம். ஸோ அவங்களாம் வந்து ஹெல்த்தியாக வந்து ஸ்கின் ஆன்டி ஏஜிங்காக இருக்காங்க, ஸோ அதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் வந்து அதே மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த சொல்ல போகிற 4-5 டெக்னிக்ஸ் வந்து எல்லாமே நம்மளோட ஆதி காலத்தில் இருந்த மக்கள் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான். அது வந்து காலங்காலமாக ஒரு ஹெல்த்தியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு? சரிப்பா, இவ்வளோ நாள் வேலை பார்த்தது போதும், முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டில் வந்து எதுவும் பண்ணாமல் இனிமேல் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது இல்லைங்க ரிட்டையர்மெண்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் இஸ் a myth அப்படி சொல்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் இஸ் சம்திங், என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான வேலையை லைஃப் லாங் சந்தோஷமாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தாங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் விருப்பமான ஒர்க்கை விருப்பமான என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ வருஷனாலும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஜஸ்ட் வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறது அப்படின்னு கிடையாது. ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஹரா ஹச்சிபு அப்படி சொல்கிறாங்க. which is nothing but 80% மட்டும் சாப்பிட்டா போதும். நம்ம வந்து ரசம், தயிர், குழம்பு, சோறு குழம்பு ரசம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக 80% வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. 80% ஓரளவுக்கு வந்து நமக்கு ஃபுல்லாகுது அப்படின்னு ஃபீல் ஆகிட்டாலே உங்களோட சாப்பாடை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க 3 நேரமும் அப்படி சொல்கிறாங்க. அதுவே வந்து நம்மளோட வயிறாக இருக்கட்டும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து தி மோய் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவா, வாட் எவர் ப்ரொனவுன்சியேஷன் மேபி டிஃபர் ஆகலாம், பட் இதுதான் வந்து அவங்க சொல்ல வருது என்னென்னா, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். ஒக்கினாவன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு குரூப் ஆஃப் கம்யூனல் நெட்வொர்க்கோட தான் இருப்பாங்களாம். ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் சோஷியல் குரூப் அந்த மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்களாம். என்ன பண்ணாலும் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்களாம். இப்போ வீட்டில் வந்து ஏதாவது வேலை பண்ணுறாங்க, ஒரு ஆர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சேர்ந்து பண்ணுவாங்களாம். ஸோ சேர்ந்து பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஹாப்பியாக வேலை பண்ணுவாங்க, அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க கூட பேசுங்க, ஜெல் வித் த நேச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு தேர்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம். த ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அப்படின்னா, இட்ஸ் கால்ட் தி வாபி சாபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திக்கிறப்போ என்னோடய பர்பஸ் என்ன? இக்கிகை அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங்கே இந்த பர்பஸ் ஆஃப் யர் லைஃப் தாங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டே நான் எந்திக்கிறேன் அப்படின்னா, நான் எதுக்காக எந்திக்கிறேன்? அந்த ரீசன் வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா, இல்லை வந்து ஐயோ எந்திரிக்கணுமே, இந்த வேலை பண்ணணுமே, அந்த வேலை பண்ணணுமே, ஆஃபீஸ்க்கு போகணுமே, திருப்பி ரிட்டன் வருமே, குழந்தை பார்த்துக்கணுமே, அந்த மாதிரி தோணுதா? ஸோ நம்ம த ரீசன் டு வேக் அப் இன் த நெக்ஸ்ட் மார்னிங் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இந்த ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து காலையில் எந்திரிக்கணும்னு நினப்பேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங் இருக்குது அப்படின்னா, தட் இஸ் your பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்க. அது சின்னதாக கூட இருக்கலாம். ஒன்றும் வந்து வேர்ல்ட் சேஞ்சிங்காக இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சின்னதாக சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு சந்தோஷமாக பண்ணுவீங்க அப்படின்னா, அதுதாங்க உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்படிதான், அதுதாங்க வந்து இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எந்திக்கிறப்போ இட் ஃபீல்ஸ் யங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சோல் வந்து இட் ஃபீல்ஸ் யங் அப்படின்னு சொல்கிறாங்க.
மொத்தமே ஒரு 10 மேனிஃபெஸ்டோ, த 10 மேனிஃபெஸ்டோ ஆஃப் இக்கிகை என்ன அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். டோன்ட் ரிட்டையர், ஸ்டே ஆக்டிவ், டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டொமக், அப்படியே கும்முன்னு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. தேர்ட், ஃபோர்த் திங், லிவ் வித் நேச்சர். நேச்சரோட பேசுங்க, நேச்சர் பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு சன் பாருங்கள், ஈவினிங் வந்து மூன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் பி அதாவது அந்த நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம வந்து நேரில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணியிருக்கோம், ஐயோ நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு தான் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்மைல் அட் ஈச் அதர் அப்படி சொல்கிறாங்க. லிவ் வித் நேச்சர். ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்கள் பெட்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷேப், இன் ஏஜ். அதாவது இந்த பர்த்டேயில் நான் இப்படி இருக்கேனா, ஓகே, இந்த பர்த்டேக்கும் நெக்ஸ்ட் பர்த்டேக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒரு பாடி ஷேப்பாக இருக்கலாம் சரி, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம் சரி, சில ஹேபிட்ஸாக இருக்கலாம் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அண்ட் ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ். எந்த வேலை பண்ணால் எனக்கு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் யுவர் இக்கிகை. உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும்ல, இந்த வேலை பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நேரம் போகிறதே தெரியல, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அண்ட் எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட் மே பிகம் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான வீடியோஸ்க்கு வந்து ஷார்ட் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்காக டூ ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.